பண்புறவு கூட்டம் 5 அதுல வரக்கூடிய வீழ்வடிவுகள் கல்சியம் சோஞ்சியம் பேரியத்தின் கார்பனேட்டுகள் என்று சொல்லியிருந்தான். வீழ்வடிவுகள் எல்லாமே வெள்ளை நிறமுடையவை. ஆகவே இந்த வீழ்வடிவை அடிப்படையாக கொண்டு எந்த கட்டியன் என்பதை இனங்காண முடியாது. தாக்கம் எழுதியிருக்கிறீர்கள். பெறப்பட்ட அந்நியன் கட்டியன் கரைசல்கள்ல Ca2+ இருந்தா என்ன, Sr2+ இருந்தா என்ன, Ba2+ இருந்தா என்ன, நீங்கள் சேர்த்த அமோனியம் கார்பனேட், அமோனியம் குளோரைடு, அமோனியம் ஹைட்ரோக்சைடு ஊடகத்தில அமோனியம் கார்பனேட் இடைத்தாக்கமுற்று அவற்றின் வெள்ளை வீழ்வடிவை தோற்றுவிக்கும். சரியா, வெள்ளை வீழ்வடிவை தோற்றுவிக்கும். உங்களுக்கு எல்லாமே வெள்ளை வீழ்வடி. கட்டியனுக்கு நிறம் இல்லை, அந்நியனுக்கு நிறம் இல்லை. ஆகவே இவையெல்லாம் வெள்ளை வீழ்வடி. தாக்கம் எழுதி இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். எல்லாம் வெள்ளை வீழ்வடி. இவற்றை நாங்கள் கரைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு அமிலத்தையும் பயன்படுத்தலாமே. எந்த ஒரு கார்பனேட்டும் மென்னமிலங்கள்லயோ வெண்ணமிலங்கள்ல கரையக்கூடியதாக இருக்கும். வெள்ளை வீழ்வடிவுகள் யாவும் ஐதான அமிலம் ஒன்றில் கரையக்கூடியவைதான். நான் உங்களை அந்நியன்களுக்கான சோதனையில தந்திருக்கேன். ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தி இனங்காணக்கூடிய அந்நியன்கள் என்ற கேட்டகரிக்குள்ள CO3 பற்றி சொல்லியிருக்கு. CO3 அமிலத்துல இந்த H+ வாங்கி H2CO3 என்ன செய்யும், மாறும். அது உறுதி இல்லாத காரணத்தால பிரிகை அடைஞ்சு CO2 நீரும். இந்த சந்தர்ப்பத்துல பெறப்பட்ட வீழ்வடிவுகளை நாங்கள் வடிச்சு அந்த திண்ம கலவைக்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்து கரைச்சம் என்று சொன்னால் அவையெல்லாம் அயன் கண்ட கரைசலாக மாற்றப்படும். இது எஸ்குளு கட்டேன்களாக இருக்கிறதாலே அப்படியே கொண்டு போய் சுவால சோதனைக்கு உட்படுத்தினோம் என்று சொன்னால் சுவால சோதனையில யார் என்பது இனங்காணப்படும். எங்களுக்கு சுவால சோதனையால உடனடியாக இவர்கள் கன்ஃபார்ம் பண்ணப்படுவார். ஆனாலும் நாங்கள் இதை வீழ்வடிவாக்கல் முறை மூலமும் இனங்காணலாம். நான் அதை தாரன். அதுக்கு பிறகு நான் சுவால சோதனை என்ற நிறங்களை திருப்பி இருக்கேன், ஞாபகப்படுத்தி விடுறேன். நீங்க பிளக்ல படிச்சிருக்கிறீங்களா, ஞாபகப்படுத்தி விடுறேன். சரிதானே? வீழ்வடிவாக்கல் முறை மூலமாக இந்த கட்டியன்களை நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறதால இவற்றின் சில சேர்வைகள் நீர்ல கரையாது. எஸ் பிளாக்ல நாங்கள் படிச்சிருக்கிறோம். கரைதிறன்கள் தொடர்பாக பார்க்கும்போது அந்த அந்நியங்களை சேர்ப்பதன் மூலம் நாங்கள் இந்த கட்டியன்களை இனங்காண. இந்த 3 கட்டியன்களினதும் கார்பனேட்டுகள் சரிதான். கல்சியம் கார்பனேட், சோஞ்சியம் கார்பனேட், பேரியம் கார்பனேட் 3 கூட்டங்களினதும் கார்பனேட்டுகளை ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் கரைக்கலாம். ஐதான அமிலம் ஒன்றை சேர்த்து கரைச்சோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த 3 கட்டியன்கள் கிடைக்கும். Ca2+, Sr2+, Ba2+, 3 கட்டியன்கள் கிடைக்கும். இந்த 3 பேர்லையும் கரைதிறனை நாங்கள் அடிப்படையாக கொண்டு வளமை நாங்கள் பண்புறவு கூட்ட 4 செய்தது போல தனித்தனியாக ஒவ்வொரு தரையும் என்ன செய்யலாம் என்று சொன்னால் தேர்விற்குரிய முறையில வீழ்வடிவாக்கலாம். சரிதான். இந்த 3 பேர்லையும் கரைதிறன் மிகவும் குறைஞ்ச குரோமேட் பேரியம் குரோமேட். நீங்க படிச்சிருக்கிறீங்க. கார்பனேட்டுகள், சல்பேட்டுகள், சல்பைட்டுகள், குரோமேட்டுகள் எல்லாம் கூட்டத்தின் வழி கரைதிறன் குறையும் என்று சொல்லி. அப்ப Ca2+, Sr2+, Ba2+ இருக்கேக்குள்ள இதற்கு நாங்கள் அமோனியம் குரோமேட்டை சேர்த்தம் என்று சொன்னால் கல்சியம் குரோமேட், சோஞ்சியம் குரோமேட் வீழ்வடிவாவதற்கு முன்னர் பேரியம் குரோமேட் என்ன செய்யும் என்று சொன்னால் வீழ்வடிவா. பேரியம் குரோமேட் வீழ்வடிவா. இந்த 3ஐயும் கொண்ட அயன் கரைசலுக்கு ஏதாவது ஒரு குரோமேட், அமோனியம் குரோமேட்டை நாங்கள் பொதுவாக பயன்படுத்த முடியும்.
பேரியம் குரோமேட் மட்டும் இதுல வீழ்வடிவாகும். சரி, பேரியம் குரோமேட் வீழ்வடிவுக்குள்ள பேரியம் குரோமேட் வடி திரவத்துல ஏனைய 2 அயன்களும் இருக்கு, கால்சியம் ஸ்ட்ரோஞ்சியம். இதுல இருக்கிற இந்த மற்ற 2 அயன்களையும் சல்பேட்டுகள்கிட்ட கரைதிறனை பார்க்கும்போது கால்சியம் சல்பேட்டின் கரைதிறனோட ஸ்ட்ரோஞ்சியம் சல்பேட்டுக்கு கரைதிறன் குறைவு. இப்ப முதலே பேரியம் 2+ அகற்றப்பட்டிருக்கிறதால இங்க பேரியம் சல்பேட் வீழ்வடிவாகாது. பேரியம் 2+க்கு கரைதிறன் குறைவு தானே சல்பேட்டோட. அப்ப இதுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்தி கொள்றோம். அமோனியம் சல்பேட் தாக்கம் என்றாலும் ஞாபகத்தில் இருக்கட்டும். அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்தி அமோனியம் சல்பேட்டை சேர்க்கைக்குள்ள இப்ப உங்களுக்கு தெரியும் பெர்லியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட் கரையும் கால்சியம் எல்லாம் வீழ்வடிவம் தான் தந்திருக்கேன். ஆனா கரைதிறன் உயர்வு, சரிதானே? கரைதிறன் உயர்வு. அப்ப உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கரைதிறன் குறைஞ்ச சோஞ்சியம் சல்பேட் மட்டும் என்ன செய்யும் என்று சொன்னால் இதுல வீழ்வடிவாகும். வீழ்வடி வந்து சோஞ்சியம் சல்பேட்டாக இருக்கு. இந்த வடி திரவம் வந்து Ca2+ அயன்களை கொண்டிருக்கு. இதுல Ca2+ தான் இருக்குது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக அமோனியம் ஆக்சலேட்டை சேர்த்துக் கொள்வோம். C2O4 சில நீங்க சோடியம் ஆக்சலேட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க. தாக்கம் நடக்க போறது எஸ் பிளாக் கட்டியனுக்கும் சேர்க்கிற அந்நியனுக்கும் முடியும். உங்களுக்கு கால்சியம் ஆக்சலேட் வந்து வீழ்வடிவாகும். கால்சியம் ஆக்சலேட் வந்து வீழ்வடிவாகும். கால்சியம் ஆக்சலேட் வந்து வெள்ளை நிற வீழ்வடிவு. உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், எஸ்தோப்பு கரைதிறன்கள் பற்றி படிக்கும் போது இந்த கார்பனேட்டுகள், குரோமேட்டுகள், சல்பேட்டுகள், ஹைட்ரோக்சைடுகளோட கரைதிறன் வந்து ஒரு சீரான போக்கில் இருந்தாலும் ஆக்சலேட்டுகளோட கரைதிறன் வந்து அப்படி இல்லை. மிகவும் கரைதிறன் குறைந்த ஒரு ஆக்சலேட் வந்து கால்சியம் ஆக்சலேட்டாக கூட்டம் 2ல் இருக்குதுன்னு சொல்லி தந்திருக்கு. ஆகவே Ca2+ அயன்களை நாங்கள் இனங்காண வேணுமென்றால் அதனை ஆக்சலேட்டாக வீழ்வடிவாக்குறது பொருத்தப்பாடானதாக இருக்கு. இது தவிர சுவாலை சோதனையில் இந்த இடத்துல வச்சு HCl சேர்த்திருந்தா இந்த இடத்துல வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் சுவாலை சோதனை செய்து Ca2+, Sr2+, Ba2+ இனம் கண்டு கொள்ளலாம். கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் வந்து இனங்காணக்கூடியதாக இருக்கு. சரி, இப்ப இதுல பாருங்க கரைக்கிறதுக்கு ஒரு அமிலம் பயன்படுத்த சொல்றேன். இந்த சந்தர்ப்பத்துல நான் இங்க ஒரு பேரியம் குரோமேட்டாக Ba2+ வீழ்வடிவாக்கு. அப்ப இதுல நான் ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தினால் கார்பனேட் கரையும். சரி, ஐதான அமிலம் ஒன்றை பயன்படுத்தினால் கார்பனேட் கரையும். ஆனால் அந்த அமில ஊடகம் தான் இருக்கும். குரோமேட்டாக வீழ்வடிவாக்க முயற்சிக்க அமில ஊடகத்துல குரோமேட் இரு குரோமேட்டாக மாறிடும். ஆகவே Ba2+ அயன்கள் இருந்தாலும் பேரியம் குரோமேட் வீழ்வடி வராது. பேரியம் டைக்ரோமேட் தான் வரும். பேரியம் டைக்ரோமேட் நீர்ல நன்றாக என்ன செய்யும்? கரையும். அப்ப இந்த கார்பனேட்டை கரைப்பதற்காக ஒரு வெண்ணமிலத்தை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் வெண்ணமிலம் வந்து குரோமேட்டை டைக்ரோமேட்டாக கன்வெர்ட் பண்ணும். இதுல நாங்கள் இந்த அமிலத்தை பயன்படுத்தலாம். இதுல நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அமிலம் என்ன? ஏற்கனவே நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். CrO4 வந்து அசெட்டிக் அமிலங்கள்ல இரு குரோமேட்டாக மாறாதுன்னு சொல்லி ஒரு மின்னமிலம். இந்த மின்னமிலத்துல இவரால் இரு குரோமேட்டாக மாற முடியாது. வெண்ணமிலங்கள்ல தான் முடியும். சரியா? இந்த இயல்பை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த கார்பனேட்டை கரைப்பதற்காக என்ன செய்வோம் என்று சொன்னால் அசெட்டிக் அமிலத்தை பயன்படுத்தும். கார்பனேட் தானே கரைக்க வேண்டும். அசெட்டிக் அமிலம் கார்பனேட்டை கரைக்கும். அசெட்டிக் அமிலம் கார்பனேட்டை கரைக்கும். அப்ப கார்பனேட் இதுல கரைஞ்சு குரோமேட் வரும். ஆனா இந்த அசெட்டிக் அமிலத்துல குரோமேட் என்ன செய்ய மாட்டா? டைக்ரோமேட்டாக மாறாது. ஆகவே
நாங்கள் என்ன சொல்லிக் கொள்ளலாம்னா பேரியம் குரோமேட் என்று சொல்லப்படுகிற இந்த குரோமேட் வீழ்வடிவு அசட்டிக் அமிலத்துல கரையாதுன்னு சொல்லலாம். பேரியம் குரோமேட்டுக்கு HCl சேர்த்தால் இரு குரோமேட் தோன்றுவதால கரையும் சொல்லி முதல் உங்களுக்கு தந்திருப்பேன். அசட்டிக் அமிலம் சேர்த்தீங்கன்னா என்ன செய்யாது, கரையாது. சரியா? பேரியம் இது குரோமேட் வந்து அசட்டிக் அமிலத்துல இரு குரோமேட்டாக மாறாது. இந்த ஒரு இயல்பை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கட்டியன்களை இனம் காணலாம். சரிதானே? நான் போன வகுப்புல கூட்டம் 5க்கான சோதனையில Mg2+ அவற்றின் ஹைட்ரோக்சைடு கார்பனேட்டுகளாக வீழ்வடிவாகலாம் என்று சொல்லியிருந்தான். ஆனாலும் அமோனியம் குளோரைடு ஊடகம் பயன்படுத்தப்படுவதாக அந்த வீழ்வடிவு உருவாக கரையும் என்று சொல்லியிருக்கேன். சரிதான்? ஓகே. அப்ப இதுல தனித்தனியா ஒன்று நான் தோடையில ஒவ்வொரு சோதனைகள் சொல்லல, தவிர இதுல நாங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு. ஆகவே நீங்கள் இந்த சார்ட்டை போட்டுக்கொள்ளுங்கள். இந்த சார்ட்டை போட்டீங்கன்னு சொன்னாலும் இதுல உங்களுக்கு விளக்கம் இருக்கு. வீழ்வடிவில் இருந்த கார்பனேட்டுகள் எடுக்கிறீங்க. வண்ணமிழல் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இங்க உங்களோட நோக்கம் குரோமேட்டாக வீழ்வடிவாக்குறது. ஆகவே அசட்டிக் அமிலத்தை சேர்க்கிறார். அசட்டிக் அமிலத்துல குரோமேட் இது குரோமேட்டாக மாறாது. சரி, இந்த தாக்கத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குரோமேட்டுகளுக்கு அமிலம் செய்தீங்கன்னு சொன்னால், வண்ணமிலம் செய்தீங்கன்னு சொன்னால் அவை வந்து இரு குரோமேட்டுகளாக மாறும். ஆனா அசட்டிக் அமிலம் போன்ற ஒரு மென்னமிலத்தை செய்தீங்கன்னு சொன்னால் அப்படி மாறாது. Cr2SO2- வராது. இதை நோட் பண்ணிக்கணும். அதனாலதான் நாங்கள் இதுல அசட்டிக் அமிலத்தை போட்டு கரைக்கிறோம். சரி, கிளை கொள்ளும். கூட்டம் 5 பெறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவுகளுக்கு கூட்டம் 5 பெறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவுகளுக்கு கூட்டம் 5 பெறப்பட்ட வெள்ளை வீழ்வடிவுக்கு
செறிந்த எச்சியல் சேர்த்து கரைத்து செறிந்த எச்சியல் சேர்த்து கரைத்து செறிந்த எச்சியல் சேர்த்து கரைத்து சுவாலை சோதனைக்கு உட்படுத்துவதன் மூலம் சுவாலை சோதனைக்கு உட்படுத்துவதன் மூலம் சுவாலை சோதனைக்கு உட்படுத்துவதன் மூலம் சுவாலை சோதனைக்கு உட்படுத்துவதன் மூலம் கட்டியன்களை இனங்காண முடியும் கட்டியன்களை இனங்காண முடியும் ஏன் நான் சுவாலை சோதனைக்கு உட்படுத்த சரியச்சியல சேர்க்கிறேன் என்றால் சுவாலை சோதனை வந்து இந்த உலோக கட்டியன்கள்ட்ட குளோரைட்டுகளை தான் நாங்கள் செய்யறாங்க கட்டாயம் குளோரைட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை சுவாலை சோதனையில குளோரைட்டாக மாற்றினால் ஆவி பரப்பு கூடன்னு சொல்லி இலகுவாக சுவாலையில நிறம் அவதானிக்கப்படும் என்று சொல்லி இருக்கு சரிதான் ஏனிய உப்புகளோட ஒப்படைக குளோரைட்டுகள் இலகுவாக நிறத்தை தரும் கட்டாயம் சுவாலை சோதனைக்கு குளோரைட்டா மாற்றணும்னு ஒரு தேவையும் இல்லையா நமக்கு படிப்பிக்க சொல்லியிருப்பேன் அப்ப இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் வண்ணமிலம் சேர்க்கக்கூடாது காரணம் குரோமேட்டாக நீங்க வீழ்வடிவாக்க முடியாது வண்ணமிலத்துல குரோமேட் வந்து இரு குரோமேட்டாக மாறிடும் எந்த ஒரு இரு குரோமேட்டுகளும் வீழ்வடிவாகாது நீரில் நன்றாக கரை ஆகவே இதுல கரைக்க அசெட்டிக் அமிலத்தை பயன்படுத்தியிருக்க அசெட்டிக் அமிலத்துல குரோமேட் என்ன செய்யாது இரு குரோமேட்டா மாறாது இப்ப Ba2+ வந்து பேரியம் குரோமேட்டாக வீழ்வடிவாகும் இதுல நீங்க அகற்றே கவனமா இருக்கு முதல்ல யாரை அகற்றணும் நீங்க பிளான் பண்ணி கொண்டு வர அப்ப சுவாலை சோதனையில இந்த 3 கட்டியங்களுக்கு என்ன நிறம் சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க சுவாலை சோதனையில கால்சியம் செம்மஞ்சள் சிவப்பு இந்த செங்கட்டி சிவப்புன்னு சொல்லுவோம் செங்கட்டி சிவப்புன்னு சொல்லி பாவிக்காம செம்மஞ்சள் சிவப்புன்னு சொல்லி இருக்கு செம்மஞ்சள் சிவப்பு செங்கட்டி சிவப்புன்னு சொல்லலாம் அடுத்தது ஸ்ட்ரோன்சியம் 2+ வந்து கிரிம்சன் சிவப்புன்னு சொல்லியிருக்கேன் லிதியத்துக்கும் கிரிம்சன் சிவப்புன்னு சொல்லித்தான் எங்களோட ரிசோர்ஸ்ல போடப்பட்டிருக்கு ஆனா இது நாங்கள் பழைய சிலபஸ்ல கருஞ்சிவப்புன்னு சொல்றோம் கிரிம்சன் சிவப்பு அதாவது இதுல லிதியத்தை நீங்கள் சந்தேகப்பட வேணும்ன்ற தேவை இல்லை ஆனால் லிதியத்தின் கார்பனேட்டும் வீழ்வடிவுதான் ஒருவேளை இல்லை+ இருந்தாலும் கார்பனேட் வீழ்வடிவாகும் நாங்கள் எல்லா கட்டியங்களையும் பண்புறவு கூட்டத்துக்கு உள்ளடக்கல் என்றதால நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை Ba2+ மென் பச்சை இதை நாங்கள் அப்பிள் பச்சை என்று சொல்லலாம் 2012 நினைக்கிறேன் என்சிக்கு கேள்வி ஒன்றில் Ba2+ அடையாளப்படுத்துவதற்கு அப்பிள் பச்சை நிறமுடைய கரைசல் என்று சொல்லி இருக்கிறேன் சுவாலை என்று சொல்லி இருக்கிறேன் சுவாலை சோதனையில அப்பிள் பச்சை நிறத்தை தருது என்று சொல்லி அப்ப அடுத்த ஒன்று இலவச இணைப்பாக நாங்கள் அதையும் பார்த்துக் கொள்வோம் 6ஆம் கூட்டம் பண்பறிவு கூட்டம் 6 Mg2+க்கான சோதனை
சரி, எல்லாம் போட்டு கொள்ளுங்க. பண்புரிவப்பு கூட்டம் 6. பண்புரிவப்பு கூட்டம் 6. இதுல கூட்டம் 5 வடிதிரவம். அதற்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த அமோனியம் குளோரைடு, அமோனியம் ஹைட்ரோக்சைடு, அமோனியம் கார்பனேட் ஊடகத்திலேயே Na2HPO4 Na2HPO4 சேர்த்தம் என்று சொன்னால், ஏற்கனவே அங்க என்ன இருக்கு? அமோனியம் குளோரைடு, அமோனியம் ஹைட்ரோக்சைடு, அமோனியம் குளோரைடு இருக்கு. அமோனியம் குளோரைடு, அமோனியம் ஹைட்ரோக்சைடு, அமோனியம் கார்பனேட் மேலதிகமாக சேர்த்து எல்லாம் அங்க இருக்கு. அதுல வடிதிரவம் தானே, அப்ப இதெல்லாம் கரையக்கூடிய, அப்ப வடிதிரவத்துக்கு வரும். இதை சேர்க்கும் போது இதுல PO4 3-, இதுல 2 மைனஸ் இருக்கு. சரி, 2 மைனஸ் இருக்கு. Na2HPO4. அந்த H வந்து கலரும், கலர MgNH4PO4 உங்களுக்கு வெள்ளை என்று சொல்லி, வெள்ளை நிறம் சொல்லி. Mg2+ NH4+, அப்ப மொத்தம் 3+, அங்கால PO4 3-. உங்களுக்கு வெள்ளை உள்வடிவு அவதானிக்க. இதுக்கு இன்னொரு சோதனை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். 8-ஹைட்ரோக்சி குயினோலைன், 8-ஹைட்ரோக்சி குயினோலைன், 8-ஹைட்ரோக்சி குயினோலைன், 8-ஹைட்ரோக்சி குயினோலைன், 8-ஹைட்ரோக்சி குயினோலைன். இதோட உங்களுக்கு ஏற்கனவே நான் சார்ட்ல தந்திருக்கேன் மஞ்சள் பச்சை வீழ்வடி. நாங்கள் Mg2+ கணக்க சோதனை தேடையில் அதே என்று சொன்னால், இது ஒரு இஸ்தோப்பு மூலகத்தில் கட்டிய, இது சுவால சோதனைக்கும் விடியளிப்பதில்லை. ஆகவே இந்த சோதனை தந்திருக்கு. இது கட்டாய ஞாபகத்தில் வச்சிருக்கோம். 8-ஹைட்ரோக்சி குயினோலைன் சொல்லி. சில பேருக்கு இது இருக்கிறதும் தெரியாமத்தான் இருக்கு. ஏனென்று சொன்னால், இது எங்க இருக்குன்னா பண்புரைவப்பு கூட்டம் சொல்லி கரைதிறன் பெருக்கம் சமநிலையில இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்ஆர்கானிக் படிக்கும் போது அந்த நோட்ஸை தட்டி பார்க்க சான்ஸ் இல்லை. அந்த நோட்ஸ் தட்டி பார்க்கும்போது தான் ஞாபகத்துக்கு வரும். சரி, 8-ஹைட்ரோக்சி குயினோலைன் வந்து இந்த Mg2+ சேர்ந்து மஞ்சள் பச்சை நிறத்தை கொடுக்கும். மஞ்சள் பச்சையோ பச்சை மஞ்சள் ஒன்றா இருக்கும் குழப்பம் இருக்கு. எனக்கும் அடிக்கடி இந்த குழப்பங்கள் வாரது. சரிதான், மெக்னீசியத்துக்கு மஞ்சள் நிறம் என்று யோசித்தால் மஞ்சள் பச்சை பச்சை மஞ்சள் என்ற குழப்பம் வராது. 8-ஹைட்ரோக்சி குயினோலோட மெக்னீசியம் மஞ்சள் பச்சை நிறத்தை கொடுக்கும். சரியா, மெக்னீசியம் மஞ்சள் பச்சை நிறத்தை கொடுக்கும். பண்புரைவப்பு கூட்டம் 4. இந்த படத்தை போட்டுட்டு ஆகத்தை போட்டு போடணும். இதே ஊடகத்துல பண்புரைவப்பு கூட்டம் 5 படிதிரவம், கூட்டம் 5 படிதிரவம். கூட்டம் 5 படிதிரவம் எவ்வளவும் இருக்கு. Na2HPO4 சேர்க்க MgNH4+ PO4 3 - 3+ நியூட்ரல் பண்ணப்படும். இந்த
சேர்வு நீர்ல கரையாத ஒரு சேர்வு. இது வெள்ளை உள்வரி 8 ஹைட்ரோக்சிகுயினோலைன் ஹைட்ரோக்சிகுயினோலைன் மஞ்சள் பச்சை நிறம். வேணுமெண்டா கீழே நோட் பண்ணிக்கொள். Mg2+ கரைசலுக்கு Mg2+ கரைசலுக்கு 8 ஹைட்ரோக்சிகுயினோலைன் 8 ஹைட்ரோக்சிகுயினோலைன் 8 ஹைட்ரோக்சிகுயினோலைன் சேர்க்கும் போது ஹைட்ரோக்சிகுயினோலைன் சேர்க்கும் போது மஞ்சள் பச்சை உள்வடிவு தோன்றும். இதற்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பழைய சிலபஸ்கள்ல இந்த விஷயம் குறிப்பிடப்படையில. கனவேருக்கு 8 ஹைட்ரோக்சிகுயினோலைன் என்னென்று தெரியாத வாழ்க்கை தான் இருக்கு. இது ரிசோர்ஸ் புக்ல சொல்லப்பட்டிருக்கிறதால இன்றைக்கு ஒரு நாளைக்கு இதை பற்றி கதைக்கலாம். மஞ்சள் பச்சை நிற உள்வடிவு தோன்றும். Mg2+க்கு சிறப்பு சோதனையா இருக்கு. ஏனென்றா வேற சோதனைகள் இதுக்கு இல்லை. சுவால சோதனையும் படிக்கல, சுவால சோதனையிலையும் படி அளிக்கலன்னு சொல்லிட்டோம். அதே போல இதுகள்கிட்ட உள்வடிவுகள் நிறங்கள் எல்லாம் பெரிய பெரிய தலைவலிக்குரியதாக இருந்தது. சரியா? இப்ப பண்புரையோப்புக்கு நாங்கள் எந்த கார்டு போடலாம். உங்கள்ட்ட எவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட் பண்ணலாம். நான் படிப்பிச்ச அந்நியன் சோதனை பண்புரை வகுப்புல ஏதாவது கேட்கணுமாக இருந்தால் கேட்கலாம். அல்லது நான் போட்ட டியூட்டில இருந்து 2-3 கேள்வியை செய்வோம் என்று பார்க்கிறோம். முதலாவது கேள்வி, 2வது கேள்வி ஓர்டர்ல செய்வோம். நான் இன்னும் ஒரு சாப்டர் முடிக்க இருக்கேன்னு சொன்னால் பேரிடு. நான் உங்களை சொன்னால் கால்குலேஷன்ல இருக்கிற பேரிட்டு ஒருக்கா பார்க்க சொல்லி IUPAC பேரிடு பார்க்கணும். சிக்கலா என்கிட்ட பேரிடு மிக முக்கியமானது. வளமை MCQ கேள்வியில போடுறவங்க இப்போ எஸ்ஏல சிக்கலாயன் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டுட்டு அந்த சிக்கலாயன்கள்ட்ட பேரிட்டு அங்கேயே கேட்குறாங்க. சரிதானே? கட்டாயம் உங்களுக்கு செஞ்சிருக்க போகணும். யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்க. நான் அந்த கேள்வி செய்யுங்க. கேட்க வேணும்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க. நான் அது வரைக்கும் அந்த கேள்வி செய்யறேன். நான் சந்தோஷமா முடிச்சிட்டேன். நான் எவ்வளவு தூரத்துல நீங்கள் அதை பெற்று வச்சிருக்கிறீங்களே எனக்கு தெரியாது. நான் போட்ட அந்த கேள்வியை நீங்கள் செய்யணும். சரியா? அது நான் பேரிட முடிச்சுட்டு வேணுமெண்டா செய்யணும். சரியா? அந்த டியூட்டை நான் பேரிட முடிச்சுட்டு செய்யறேன். எந்த பேரிடு முடிச்சாதான் அந்த கேள்வியை பூரணப்படுத்தலாம். பேரிடு கேட்கப்பட்டிருக்கு. மற்றது இன்ஆர்கானிக் முடிஞ்சோம். இன்ஆர்கானிக் முடிஞ்சாதான் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்கானிக் துவங்கிறதுக்கு முன்னர் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த விஷயத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ பாடம்ன்றது ஒரு எக்ஸாம் பேப்பர்ல MCQல வருமா, ஸ்ட்ரக்சர்ல வருமா, எஸ்ஏல வருமான்னு திட்டமாக குறிப்பிட முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது 3 பகுதியையும் அலங்கரிக்கக்கூடிய கேள்விகள் திட்டமிடப்படுது. நான் அந்த டியூட் எக்ஸாம் பேப்பர் கேள்வி, ஆனால் பாஸ் பேப்பர் இல்லை. சரிதான்? நீங்க அந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பண்புரை வகுப்பு கூட்டத்தில் நாங்கள் படித்த தகவல்கள், அந்நியன்களுக்கான சோதனை, டி பிளாக்ல படித்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஸ்ட்ரக்சர் கேள்விகளும் இருக்கு, MCQ கேள்விகளும் இருக்கு, எஸ்ஏ கேள்வியும் இருக்கு. நான் உங்களுக்கு MCQ கேள்வி போடல. MCQ கேள்வி நாங்கள் போடல. நான் அதை எக்ஸாமா வைக்கிற ஒரு பிளான்ல தான் நான் அந்த MCQ உங்களுக்கு அனுப்பாம ஸ்ட்ரக்சரை SCM ஸ்கேன் பண்ணி போட்டுருக்கேன். அப்ப 2ம் இருக்குன்றது உங்களுக்கு ஓகே. 2லயுமே வரும். சரியா? நிறைய ஃபைனல் பேப்பர்ல எல்லாம் வந்துருக்கு. நிறைய கேள்வி இருக்கு. ஒரு எஸ்ஏ இந்த டி பிளாக்
அந்நியன் சோதனை பண்புரிவோம் பேருகிட்டோட அப்படியே ஒரு பேக்கேஜா அந்த கேள்வி திட்டமிடப்பட்டு கொண்டு இருக்கு. நீங்க அநேகமா 2019 முந்தின பழைய கேள்விகள்ல C-பாட்ல ஒரு கேள்வி இது அடிப்படையாக கொண்டு கட்டாயம் இருக்கு. உங்களால செய்ய முடியுமான்னு நினைக்கிறேன். நான் தந்த விஷயம் அவ்வளவு வீணம், அதை வச்சுக்கொண்டு நீங்கள் ரன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செய்து பார்க்கணும். சரியா? உங்களோட டவுட் அப்படி இருக்கக்கூடாது என்ற பாடம் தானே. கெமிஸ்ட்ரியிலவே இந்த எஸ்ஐல வருமா, ஸ்ட்ரக்சர்ல வருமா, எம்சிக்ல வருமானு யோசிக்க கூடாது. கெமிஸ்ட்ரி பேப்பர்ல வரும் கட்டாயம். சரி, ஓகே. அதுலயும் அதை சாய்ஸ் பண்ணி விட்டாங்க. முதலாவது கேள்வியை பாருங்க. நான் செய்ய ஒரு ஓர்டரா செய்துட்டேன்னா எனக்கு நாங்கள் சுகமா இருக்கும். முதலாவது கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வி. எக்ஸாம் பேப்பர் கேள்வி தான். ஸ்ட்ரக்சர் கேள்வி. இப்படி டவுட் இருந்தா எனக்கு செட் பண்ணி கொள்ளுங்க. நான் அப்ப பார்த்துக்கொள்றேன். சரி, அதுல ஏ பகுதி எம் என்பது 3D தாண்டல் மூலகமாகும் என்று சொல்லியிருக்கு. எம் என்பது 3D தாண்டல் மூலகமாகும் என்று சொல்லியிருக்கு. எம் என்பது 3D தாண்டல் மூலகமாகும். மிக உயர்ந்த ஒட்சியேற்ற எண்ணை காட்டக்கூடியது என்று ஒரே தகவல் தரப்பட்டிருக்கு. 3D தாண்டல் மூலகத்துல ஸ்கெண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், ஃபெரம், கோபால்ட், நிக்கல், செப்பு, செட், இவ்வளவு 10 மூலகங்களும் 3D தொடர் மூலகங்கள் தான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கூட்ட எண்ணுக்கு சமனான எலக்ட்ரான் ஒட்சியேற்றங்களை வழிகாட்டக்கூடியவை. என்னண்டு நான் ஏற்கனவே சொல்ல மாட்டேன். எத்தனை வயசு வரைக்கும் படிக்கலாம் என்று சொன்னால் ஜாகிர வரைக்கும் படிக்கலாம். இங்க எல்லாரும் ஜாகிர வரைக்கும் படிச்சு கொண்டிருக்கிறோம். ஏஎல் படிக்கிற கேத்தவண்டி அடிச்சு கொண்டு. ஆனால் சில பேர் இருக்கிறோம் சாகிர வரைக்கும் படிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மூலகங்கள் என்ன எஸ் இலத்திரன்களையும் டி இலத்திரன்களையும் கூட்டவார ஒட்சியேற்றனுக்கு சமனான ஒட்சியேற்றங்களை வழிகாட்டக்கூடியவை. ஆனால் அது எது வரைக்கும் சாத்தியப்படுதுன்னு சொன்னால் மேங்கனீஸ் வரைக்கும் சாத்தியப்படுது. அங்கால கருவேற்றம் அதிகரிக்கிறதால இது மனம் குழந்தை குட்டி அப்படின்னு வந்து தலையில சுமை ஏறிட்டுன்னு சொன்னா அங்கால படிச்ச மாதிரி தான் இருக்கும். சரிதான், வெளியில இருந்து கதை கேட்க சந்தோஷமா இருக்கும். அதுக்கு பிறகு படிக்கல நிலப்பாடு வந்துருவேன். சோழியை வந்துடும், குடும்ப பொறுப்பு வந்துடும், இந்த தொழில் செய்யணும், குடும்ப வாங்கணும், அப்படி நிறைய சோழிகள் கூடைகள்ல சொந்தக்காரர்கிட்ட கொண்டாட்டங்களுக்கு போகணும். அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்க்க நாங்கள் லெக்சர்களுக்கு போக நேரம் இருக்காது. அப்ப இப்படிதான் கருவேற்றம் அதிகரிப்பதன் காரணமாக அவைலபிள் ஆக இருந்தாலும் முடியாமல் இருக்கு. அவ்வளவுதான். அப்ப இதுவரைக்கும் உயர் ஒட்சியேற்றன் வெளிக்காட்டப்படுது. +3, +4, +5, +6, +7. சரி, அப்ப 3D தொடர்ல மிக உயர்ந்த ஒட்சியேற்றனை வெளிக்காட்டுகின்ற மூலகம் வந்து மேங்கனீஸ். மிக உயர்ந்த ஒட்சியேற்றனை வெளிக்காட்டக்கூடிய மாதிரி இருக்கிற பி தொகுப்பு மூலகம் வந்து 17ஆம் கூட்ட மூலகத்துல 2ஆம் ஆவர்த்தனத்துல புளோரின் பெறாது. ஏனியவை புளோரினுக்கு அது உயர் ஒட்சியேற்றன் 0 தான். குளோரினுக்கு +7 வரும். அப்ப +7 ஒட்சியேற்றனை யாராவது வெளிக்காட்டினோம் என்று சொன்னால் ஒன்றில் அது மேங்கனீஸ் ஆயிருக்கணும், அல்லது குளோரின் ஆயிருக்கணும், அல்லது அயோடின் ஆயிருக்கணும். 17ஆம் கூட்டத்துல புளோரின் தவிர்த்துதான் இருக்கும். அல்லது 3D தொடர்ல மேங்கனீஸா இருக்கும். இங்க 3D தொடர்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறதால குளோரினை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மூலகம் இனங்காணப்பட்டுள்ளது. என்ன உலோகம் எம்மை இனங்கான்னு சொல்லி உலோகம் எம் மேங்கனீஸ் மேங்கனீஸ் அல்லது எம்என் இந்த குறியீடு தான் தமிழ்ல மேங்கனீஸ். என்னவோ நான் உங்களுக்கு முதல் ஒரு கேள்வியில சொல்லியிருப்பேன். படிக்க ஒரு மூலகம் அப்படின்னு சொல்லி தாக்கம் எல்லாம் சொல்லி அது இனங்காணிச்சான். அந்த மூலகம் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த தாக்கங்கள்ல கதைக்கும் போது அந்த மூலகம் வந்து N2 ஆக இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். வழியில அதிக சதவீதத்துல இருக்கிற மூலகம் நைதர்சன்.
அப்ப N2 என்று ஒரு விட வந்துச்சு. உங்களுக்கு A என்ற மூலகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப A இனங்காண்க என்றால் A சமன் N2 என்று சொன்னால் இந்த விடை தவறானது. ஏன் என்று சொன்னால் இது மூலகம் அல்ல, மூலக்கூறு. A என்ற மூலகம் என்றால் A என்பது நைதரசனாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இது உலோகம் என்பதால ஒருத்தருக்கு ஒரு தலைவடியும் வரையில் MN என்று எழுதல். அப்ப A இனங்காண்கன்னு சொன்னா நைதரசன் சொல்லி என்னென்ற ஒரு குறியீடு போடலாம். என்ன என்பது நைட்ரஜன் அல்லது தமிழ்ல எழுதலாம் நைதரசன் சொல்லி. N2 போடுவது தவறான ஒரு ஆன்சர். ஒரு பாஸ் பேப்பர்ல இது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்தது. சரிதான், குழாதான் குழையானது எழுதி போட்டேன் சரி போடையில கேட்க கூடாதான். நைதரசன் மூலக்கூறு வேற, நைதரசன் மூலகம் வேறுதான், அணுவம் மூலகம் வேறுதான். உலோகம் எம்மை இனங்காண்க, உலோகம் எம்மை இனங்காண்கன்னு சொன்னா உலோகம் எம் வந்து மேங்கனீஸ். எம்மின் மிக உயர்ந்த ஒட்சியேட் எண்ணை குறிப்பிட்டு அதன் சேர்வு ஒன்றுக்கு உதாரணம் தருகிறது. நீங்க சேர்வு என்ன உடனடியா என்ன எழுதுங்கள், KMnO4 எழுதுங்கள். KMnO4 சேர்வதான் எழுதலாம். Mn அதி உயர் ஒட்சியேட் +7 சேர்வை வந்து KMnO4. இதுல சில நேரத்துல இப்படி கேட்கலாம், அதி உயர் ஒட்சியேட் ஆக்சைடு கேட்கலாம். ஆக்சைடு KMnO4 எழுதுவது பொருத்தப்பாடற்றதாக இருக்கு. ஆக்சைடு கேட்டால் நீங்கள் Mn2O7 எழுத வேண்டும். இதுதான் ஆக்சைடு, இது ஆக்சைடு அல்ல, அது சேர்வை. அப்ப சேர்வைக்கு கேட்டதால அதை எழுதலாம். ஆக்சைடு கேட்டால் இதை எழுதலாம். இந்த கேள்விக்கு இதை எழுதினாலும் பிள்ளை என்று சொல்லலாம். அது ஆக்சைடும் ஒரு சேர்வு தான். சரியா, அடுத்தது M2+ இலத்திரன் நிலை அமைப்பை தருக என்று சொல்லி M2+ இலத்திரன் நிலை அமைப்பை தருக. இது ஒரு வளமையான கேள்வி. எல்லா கேள்வியிலையும் உருட்டி உருட்டி பாத்தீங்கன்னா இந்த பட்டன் பிடிபட்டுடும், கேள்வியில பட்டன் பிடிபட்டு. சரியா, பாருங்க, முதல்ல எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அயனுக்கு இலத்திரன் நிலை அமைப்பு எழுத போகக்கூடாது. எங்களோட கை ஒரு கொமாண்டுக்குள்ள இப்ப இயங்குது. என்ன கொமாண்ட்? அபுபாபுன்ற கட்டியெழுப்பல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுங்க. கட்டியெழுப்பல் கோட்பாடு என்பதற்கான ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் தானா அபுபாபு. நாங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட பேர் நினைக்கிறோம், இது பிள்ளையா அந்த கன்செப்ட்ல. அபுபாபு என்பது கட்டியெழுப்பல் என்பது அதன் தமிழ் அர்த்தம். சரி, அப்ப கட்டியெழுப்பல் கோட்பாட்டுக்கு அமைய நாங்கள் இலத்திரன் நிலை அமைப்பு புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு. ஆகவே இந்த ஒரு மூலகத்தின் இலத்திரன் நிலை அமைப்பு எழுதும் போதும் எங்களை அறியாமல் எங்களோட புரோகிராம் வந்து வேலை செய்யும். அப்ப 1s2 2s2 2p6 நாங்கள் இயந்திரமாகும். இந்த இடத்துக்கு 25 இலத்திரனை கவுண்ட் பண்ணி 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d 5 எழுது. அவ Mn2+ இலத்திரன் நிலை எழுத சொல்லி கேட்டால் நாங்கள் உடனடியாக கணித ரீதியாக என்ன யோசிப்போம், 25 இலத்திரன்ல 2 இலத்திரன் இது இழந்திருக்கு. ஆகவே இதுக்கு இப்ப 23 இலத்திரன் இருக்கு யோசிப்போம். 23 இலத்திரன் என்ற தகவலை மூளைக்கு கொடுத்துட்டு புரோகிராமுக்கு ரங்கிட்டோம்னு சொன்னால் எங்கட கை வந்து தன் பழக்கத்தை மாத்தாது. மூளை மறந்து போகும். மூளைக்கு மறக்கிற இயல்பு இருக்கு. பகுடிக்கு சொல்லல கையுக்கு இந்த மறக்கிற இயல்பு இல்லை. ஏன்னா கையில மூளை இருந்தா தான் என்ன செய்யும், மறக்கும். இப்ப கை என்ன செய்யும்டா ஒரு இதுக்கு லேர்ன் பண்ணப்பட்டுட்டா கைக்கு மூளை இந்த தொடர்பு தேவையில்லை. கை தண்ட வேலை தான் செய்து கொண்டு இருக்கு. அப்ப கைக்கு பழக்கம் கொடுக்கப்பட்டால் கை ஒரு நாள் என்ன செய்யாது, மறக்காது. கை இந்த செயற்பாடு என்றைக்குமே மறக்காது. கைக்கு மூளை இல்லாத கை வந்து மறக்காது. சரியா, நான் பகுதிக்கு சொல்லல, இதான் உண்மை. நாங்கள் சில பயிற்சியை வந்து கைக்கு கொடுத்து விட்டோம்னு சொன்னால் கை அந்த வேலையை செய்யும், மூளைன்ற தொடர்பு இல்லாமல் செய்யும். மூளைக்கு கல்குலேஷன்ல 23 இலத்திரன் தகவல் கிடைக்கும். அதை மூளை கைக்கு சொல்லு 23 இலத்திரன். அப்ப கை 23 இலத்திரனுக்கு புரோகிராம் செய்த வேலையை பார்க்கும். அப்ப கைக்கு கொடுக்கப்பட்ட பழக்கம் வந்து எங்களை எப்பவுமே குழப்பி விட்டுருங்க. கை தண்ட வேலையை சரியா செய்யும், ஆனா சரியா இதுல அமையாது.
23 இலத்திரண்டா கையோட என்ன செய்யும் என்றால் அப்படி இங்க 18 இங்க 2 எழுதி கடைசி 5 எழுதி. அப்ப இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது என்ன செய்ய வேணும்னு சொன்னால், எப்போதும் அயனுக்கு எழுத போகக்கூடாது. அயனுக்கு எழுத போகக்கூடாது. எப்போதும் அயனுக்கு எழுத போகக்கூடாது. ஒரு கட்டியன், குறிப்பாக கட்டியன் இலத்திரனை எழுதும் போது அயனுக்கு எழுதவே கூடாது. அணுவுக்கு முதல் எழுதம். அணுவுக்கு எழுதி கட்டியன் என்று சொல்லி அது இலத்திரனை இழக்குது என்று சொல்றோம். எந்த இலத்திரனை அது இழக்கும்? எப்போதும் ஈட்டோட்டு இலத்திரனை தான் முதல்ல இழக்கும். அப்ப அது கரு 2 இலத்திரனை இழக்குது என்று சொன்னால் அணு அது இந்த 2 இலத்திரனை தான் இழக்கும். அதுக்கு பிறகு இதை 2 இழந்துதான் இது Mn2+ ஆக மாறும். அப்ப இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது உங்களுக்கு 3s2 3p6 3d5 என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலத்திரன் நிலையமைப்பு தான் கிடைக்குமே ஒழிக்க இதுலேயும் இலத்திரன் இருக்காது. ஆனா முதல்ல நீங்கள் மனதில் கழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். 1s2 2s2 2p6 3s2 3p6 10 18 அப்படியே 4s2 சொல்லுவோம் எத்தனை 20 3d 3 என்று முடிச்சு. இந்த இலத்திரன் சமனம் இந்த டி ஆர்பிட்டல் இலத்திரன் என்ன செய்யப்படாது, இழக்கப்படாது. இலத்திரன் இழக்கப்படும் போது எப்போதும் ஈட்டோடு, அதாவது எண்ணுக்கு உயர்வான பெருமானம் உள்ள ஓட்டில இருந்தால் இலத்திரன் அகற்றப்படும் என்று சொல்லி ஜெனரல் கெமிஸ்ட்ரியில குறிப்பிடப்பட்டிருக்கு. இலத்திரன் அகற்றப்படும் போது ஒரு அணுவில எண்ணுக்கு அதிகூடிய பெருமானம் உள்ள ஓட்டில இருந்தால் இலத்திரன்கள் அகற்றப்படும். குறித்த ஒரு ஓட்டிலே ஒன்றுக்கு மேற்பட்ட உப ஓடுகள் இருக்குமாக இருந்தால் அதிலே எல்லுக்கு உயர் வருமானம் இருக்கிற ஓட்டில இருந்து முதல்ல இலத்திரன் அகற்றப்படும் என்று சொல்லி. அதாவது 3sல ஒரு இலத்திரன், 3sல 2 இலத்திரன் இருக்கு, 3pல ஒரு இலத்திரன் இருக்கு. எங்க இருந்து முதல் இலத்திரன் இழக்கப்படும் சொன்னால் எண்ணுக்கு அதிகூடிய வருமானம் உள்ளதுல இருந்து. எண் வந்து அதிகூடியது 3 என்றால் இதுல இருந்து அகற்றப்படலாம். அப்ப இதுல இருந்து அகற்றப்படுமா இதுல இருந்து அகற்றப்படுமான்னு கேட்டால் 2வது கிரைட்டீரியா அப்ளை பண்ணப்படும். எல்லுக்கு கூடிய எண் வருமானம் பாகம் என்றால் இது எங்களுக்கு இப்படி என்று தெரியாத ஆனா அனுபவத்துல நாங்கள் என்ன செய்யிருக்கோம் அப்படி கழிச்சு எழுத பழகிருக்கு. அப்ப நீங்கள் அயனுக்கு இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் போது எப்போதும் அணுவுக்கு எழுதி அந்த ஏற்றத்துக்கு காரணமான இலத்திரன் எண்ணிக்கை ஈட்டோட்டில இருந்து கழிச்சு விட்டால் அயனின் இலத்திரன் கிடைக்கும். எம்மின் மிக உறுதியான ஆக்சைடின் ரசாயன சூத்திரத்தை தருக என்று சொல்லியிருக்கேன். அதான் இந்த கேள்வி. எம்மின் மிக உறுதியான ஆக்சைடின் ரசாயன சூத்திரம். எம்மின் மிக உறுதியான ஆக்சைடின் ரசாயன சூத்திரம் MnO2. எம்மின் மிக உறுதியான ஆக்சைடு என்பது Mn2O+. இதுதான் உறுதியான ஆக்சைடு. சரி, இப்ப கவனிங்க, இந்த கேள்வியில சில நேரத்தில் அப்படி உங்களுக்கு ஒரு தடமாற்றத்தை ஏற்படுத்தலாம். Mn2O7 என்று சொல்லப்படும் இந்த ஆக்சைடு வந்து உறுதியான ஆக்சைடு தான். ஆனால் உயர் ஒட்சியேற்ற ஆக்சைடுகள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் வெப்ப பிரிகைக்கு உட்படலாம், உட்பட்டு தாழ் ஒட்சியேற்ற ஆக்சைடுகளாக வரலாம். சரி, MnOவும் இதுல கொடுக்கப்படக்கூடிய ஆக்சைடு தான். MnOவும் இதை விட இது வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா நிலைச்சிருக்கக்கூடியது. கார ஊடகத்துல வந்து MnO2 உறுதியான, அமில ஊடகத்துல Mn2+ தான் உறுதியான. இப்ப நாங்கள் ஹைட்ரோக்சைடை வந்து ஆக்சைடாக காண்பிக்கும் போது
அமில ஊடகத்துல அது ஒக்சைடா காண்பிக்கலாம், MnOH2 ஆக நாங்கள் காண்பிக்கலாம். அதான் நான் அது MnO2 ஆக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். கேள்வி அதுல அப்படி கேட்கப்பட எப்படி கேட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையா தெளிவாக கேட்கிறதாக இருந்தால், உறுதியான ஒட்சியேற்ற நிலை, உறுதியான ஒட்சியேற்ற நிலை ஒக்சைட் என்றால் 2+ கொடுக்கலாம். ஏன்னா Mnக்கு 2+ ஒக்சியேற்ற நிலை உறுதியானது, அது வந்து என்ன செய்யணும், ஒக்சைடு MnO வரும். ஆனா ஒக்சைட் என்பது காரம், ஒக்சைட் வந்து ஒரு காரம். அவ காரத்துல வந்து +4 ஒட்சியேற்ற நிலை ஒக்சைட் வந்து உறுதியாக இருக்கும். அதாவது நான் MnO2 உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எம்மின் உறுதியான ஒட்சைட்ல MnO2 நாங்கள் குறிப்பிடலாம். MnO எனக்கு அது கம்பேர் பண்ண தெரியல. ஆனா Mn2O7 நாங்கள் குறிப்பிட இயலாது. Mn2O7 வந்து பிரிகை அடையக்கூடிய ஒன்று. உயர் ஒட்சியேற்ற நிலையில இருக்கிறதால அது தாழ் ஒட்சியேற்ற நிலைக்கு வரலாம். MnO குறிப்பிடலாம், MnOவை குறிப்பிடலாம். ஏன்னா அது வந்து Mn2+ இருக்கு. ஆனா MnO வந்து ஒரு கார ஆக்சைடு. அப்ப கார ஊடகத்துல வந்து MnO2 உறுதி கூட, அதனால நான் MnO2 சொல்லியிருக்கேன். அடுத்த பி பார்ட் கேள்வியை பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் படித்த கேள்விகள் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இதுல பாருங்க, ஒரு வெண்ணுற திண்மம் A ஆனது அப்படி சொல்லியிருக்கோம். ஒரு வெண்ணுற திண்மம் A ஆனது. அப்ப இது யாரா இருக்கலாம்னா எனக்கு தெரியாது. யாராகவும் இருக்கலாம், மூலகமாக இருக்கலாம் அல்லது சேர்வியாக இருக்கலாம். மூலகமாக இருக்கலாம் அல்லது சேர்வியாக இருக்கலாம். MnO2 சொன்ன 4வது விட நீங்க Mn போட்டுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம். MnOவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடதான். MnO ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடை. ஆனால் MnO2 நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்றால், அது ஹைட்ரோக்சைடு கார ஊடகத்தில் MnO2 தான் உறுதியானது. அதனால Mn2O7 அவ்வளவுக்கு உறுதியானது இல்லை. உயர் ஒட்சியேற்ற நிலையில அதை என்ன செய்யலாம்னா பிரிகைக்கு உட்படப்படலாம். சரி, ஒரு வெண்ணிற திண்மம் A. அப்ப இந்த A இந்த நிறம் வந்து வெண்ணிறம், வெள்ளை வெண்ணிறம், வெண்ணிற திண்மம் A. ஐதான H2SO4 தாக்கமுட்டு இப்பதான் உங்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சு. ஐதான H2SO4 என்பது ஒரு ஐதான HCl4 அமிலமாக மட்டுமே தொழிற்படக்கூடியது. ஐதான H2SO4 அப்போ ஒரு ஐதான அமிலத்தோட தாக்கமுற்று நிறமற்ற வாயு B-ஐயும் நிறமற்ற கரைசல் C-ஐயும் கொடுக்கின்றது. சரியா? நிறமற்ற கரைசல் நிறமற்ற வாயுவை கொடுக்கிறது. இப்ப அந்நியன்களுக்கான சோதனைகளை நீங்க ரங்கம் ஐதான அமிலம் ஒன்றுடன் வாயு விளைவை கொடுக்கக்கூடிய அந்நியன்கள் படிச்சிருக்கிறீங்க. ஐதான அமிலத்தோட வாயு விளைவை கொடுக்கக்கூடிய அந்நியன்கள் கார்பனேட்டுக்கு, சல்பைட்டுக்கு, டயோசல்பேட்டுக்கு. சரியா? கார்பனேட்டுகள், சல்பைட்டுகள், டயோசல்பேட்டுகள். அடுத்தது நைட்ரைட்டுக்கு. இன்னொரு ஆள் இருக்கு சல்பைட் S2-. இந்த தரப்பட்ட இந்த ஏயில இந்த 5 அந்நியன்கள்ல யாராவது ஒரு ஆள் அந்நியன் பகுதியாக காணப்பட்டால், இது ஒரு சேர்வேண்டா, அயன் சேர்வேண்டா, கட்டியனம் அந்நியனம் இருக்குதான் இருந்தால், முதலாவதாக நீங்க ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது உங்களுக்கு வாயு வெளியேற்றம் வரும். CO2 அந்நியனாக இருந்தால், CO3 2- அந்நியனாக இருந்தால் அமிலம் சேர்க்க CO2 வரும், SO2 வரும். இங்க SO2ஓட சல்பர் வீழ்வடிவாகும். இங்க NO2 வரும்னு சொன்னா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கேன். HNO2 உறுதியடைஞ்சு HNO3யும் NOவாகவும் பிரியும்.
அந்த NO வந்து வழியில உள்ள ஓட்டுவோடாக NO2 தரும். அப்ப நீங்கள் விளைவெழுதைக்கு HNO3 NO எழுதலாம்னு சொல்லியிருக்கு. இந்த NO உடனடியாக NO2 மாறிடும். அதிண்ட செங்கவில நிறம் அவதானிக்கப்படும். இதுக்கும் சேர்த்தீங்கன்னா H2S வரும். இவர் உங்களோட விட இல்லை. காரணம் என்ன? இவருக்கு செங்கவில நிற வாயு வருது. அப்ப NO2 இதுல ஒரு விடையாக இல்லை. ஆனால் CO3 2- ஆக இருக்கலாம், SO3 2- ஆக இருக்கலாம், S2O3 2- ஆக இருக்கலாம், S2- ஆக இருக்கலாம். என்ன சொல்லி இருக்கிறோம்? நிறமற்ற வாயு Bயும் நிறமற்ற கரைசல் Cயும் கொடுத்தது என்று சொன்னால் S2O3 2- இல்லை. ஏன் S2O3 2- இல்லை? இங்க கலவைக்கு என்ன வரும்? கலந்த கலவைக்கு வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகமும் அவதானிக்கப்படும். இப்ப பாருங்க, இதான் நான் உங்களுக்கு படிப்பிச்ச மாதிரி. ஐதான அமிலம் ஒன்றுடன் வாயு வெளியேற்றத்தை தரக்கூடிய அந்நியன்கள், இதை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கத்தான் போதும். இப்படி ஒரு தகவலை குறிப்பிட்ட உடனே இதான் நான் உங்களுக்கு சொல்லுங்க, இன்வெஸ்டிகேஷன் மெத்தட். சந்தேகப்படுறது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தால் நிக்கிற யாராவது ஒரு ஆளை கொண்டு போனாதான் அந்த உண்மையான குற்றவாளியை பிடிக்கலாம். இது ஒரு விதமான என்ன, அந்த புலனாய்வு தான், ஒரு விதமான தந்திரம். ஒரு தடவையுமே பிடிக்கலன்னா ஒரு தடவையும் காட்டி கொடுக்க மாட்டேன். யாராவது ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு போயிட்டா, நிரபராதியா இருந்தா என்ன, குற்றவாளியா இருந்தா ஒரு ஆளை பிடிச்சு கொண்டு போயிட்டா அந்த ஆளை வெளியில கொண்டு வரணும் என்பதற்காக உண்மையான குற்றவாளி வெளியில மாட்டி விடப்படுவார். ஒரு தடவையுமே பிடிக்காமல் விட்டுட்டு போனால் எல்லாருக்கும் நல்லவன் என்று சொல்லி ஒரு தடவையும் ஒன்னும் சொல்லி கொடுத்துவாங்க. சரியா? இந்த மாதிரியான சூழல்லாம் சந்தேகப்படுறது. இந்த ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு சந்தேகப்படுறோம். இவ்வளவு பேரையும் சந்தேகப்படுறோம். அதுல ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு, நிறமற்ற வாயுன்னு சொல்லி. அப்ப இதுக்கு நிறம் இருக்கு. அப்ப இவரை நாங்கள் இந்த சந்தேகத்துல இருந்து தவிர்த்துக் கொள்றோம். தெளிந்த கரைசல், நிறமற்ற கரைசல். அப்ப இவரையும் தவிர்த்துக் கொள்றோமே. நீங்க வெளிர் மஞ்சள் நிறம். அவ மிச்சமாக இருக்கிறார்கள் 3 பேர். இதுங்கட புலனாய்வு இது. சரி, நிறமற்ற வாயு பியையும் நிறமற்ற கரைசல் சியையும் கொடுக்கல. பிக்கும் அமிலமாக்கி K2Cr2 இடையிலான தாக்கத்தில் அப்ப இதுல வந்த ஒரு வாயுதான் பி. வந்த வாயுதான் பி. இந்த வாயுக்கு நிறமில்லை என்று சொல்லி இருக்கு. அதனால SO2 ஆயிருக்கலாம், CO2 ஆயிருக்கலாம், H2S ஆக இருக்கலாம். அமிலமாக்கிய K2Cr2 தாக்கத்தில் பச்சை நிற கரைசல் புறப்பட்டது என்றால் K2Cr2O7 அமில ஊடகத்தில் தாழ்த்தப்பட்டால் Cr3+ ஆகும். இதான் நான் உங்களுக்கு சொன்னான், H+Cr3+ பச்சை நிறம் சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட வாயு K2Cr2O7 தாழ்த்துது என்றால் தான் ஒட்சியேற்றப்படுது. வந்த வாயு CO2 ஆக இருந்தால் CO2க்கு ஒட்சியேற்றம் இல்லை. ஆகவே இவரும் இல்லை. வந்த வாயு ஆறா இருக்கும், ஒன்று SO2 இருக்கணும் அல்லது H2S ஆக இருக்கும். SO2 என்று சொன்னால் K2Cr2O7 SO4 2- ஆக ஒட்சியேற்றப்படும். H2S என்றால் பொதுவாக H2S உள்ள -2 ஒட்சியேற்ற நிலை கந்தகம் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். நான் P பிளாக்லையும் H2S பற்றி படிப்பிக்க தந்திருக்கேன். H2S தாழ்த்தியாக தொழிற்படுறதாக்குங்க. H2S வந்து பூச்சி ஒட்சியலைக்கு வெளிர் மஞ்சள் நிற கந்தகம். இந்த கேள்வியை நீங்க வடிவா அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அங்காளி கேள்வி செய்யற ஹெல்ப் பண்ணு. இனி வாசிங்க. வாயு பிக்கு அமிலமாக்கிய K2Cr2 தாக்கத்தில் பச்சை நிற கரைசல் புறப்படுவதுடன் மெல்லிய நிறமுடைய கலங்கள் ஒன்றும் தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப வந்த வாயு SO2 ஆக இருந்தால் K2Cr2 தாக்கத்துல பச்சை நிற கரைசல் வரும். ஆனா இது ஒட்சியேற்றப்பட்ட SO4 2- தான் வரும். SO4 2- நிறம் இல்லை தானே. அப்ப வந்த வாயு H2S ஆக இருந்தால் K2Cr2O7 Cr3+ ஆக தாழ்த்தப்பட -2 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற கந்தகம் பூச்சி ஒட்சியேற்றப்படும். ஆகவே வெளிவந்த வாயு B வந்து H2S ஆக இருக்க முடியும். இப்படித்தான் கண்டுபிடிக்கிறார். அந்த ஏயில இருக்கிற அந்நியன் S2- ஆக இருக்கும். A என்ற சேர்வையில் இருக்கிற அந்நியன் S2-. விளங்குதா கேள்வி எப்படி அணுகப்படுது? ஒரு பிரச்சனை தரப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை எப்படி நாங்கள் புலனாய்வு செய்து கொண்டு போறோம் என்றதான் இந்த பாடம். கேள்விகள்ல நிறைய டைப் இருக்கு. இதை சொல்றது இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்னு சொல்லி, புலனாய்வு ரீதியான வினாக்கள். இப்ப முதலாவது தகவல்ல இருந்து எல்லா கட்டியனையும் அந்நியனையும் யோசிக்க தேவையில்லை.
ஐதான அமிலத்தோட வாயு வெளியேற்றத்தை தரக்கூடிய ஆக்களை நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கோம். சரியா? இப்ப இந்த ஏயில ஒரு கட்டியனம் இருக்க வேணும். இந்த ஏயில ஒரு கட்டியனம் இருக்க வேணும். அந்நியனை கண்டுபிடிச்சிட்டோம். S2 மைனஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அந்நியன் அந்த கட்டியனை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்க போக வேண்டி வரும்? ஒன்று பண்புறவுக்கு போக வேண்டி வரும், அல்லது டி பிளாக்கு போக வெளியே பாருங்க. டி ஆனது வழியில் எரிந்து வாயு பி வந்து டிஏ தருதான். அப்ப டி ஆர் சல்பர், வாயு பி H2S, டி வந்து சல்பர். டி ஆனது வழியில் எரிந்து வாயு ஈயை உருவாக்குன்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு தெரியும், டி என்பது சல்பர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. கந்தகத்தை வழியில் எரிக்கும் போது SO2 வாயு விடுவிக்கப்படும். கந்தகத்தை வழியில் எரிக்க SO2 வாயு விடுவிக்கப்படும். நீங்க படிச்சிருக்கிறீங்க, மூக்கு எரிக்கும் மனமுடைய வாயு, அது மூக்கு துளைக்கும் மனமுடைய வாயு, காரமான மனமுடைய வாயு சொல்லலாம். அப்ப டிஐ வழியில் எரிக்கும் போது கிடைச்ச வாயு இ என்றால் இ வந்து SO2, இ வந்து SO2. அடுத்த வெளியே பாருங்க. ஈயையும் பிஏயுடன் தாக்கம் அடைந்து ஈயும் பியும் தாக்கலாம், SO2 H2S தாக்கானே பாவிகள் எத்தனை இடத்துல இந்த தாக்கம் அடைஞ்சிருக்கு. சில தாக்கங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். H2S தாழ்த்தியாக தொழிற்படுற தாக்கம், SO2 ஒட்சியேரியாக தொழிற்படுற தாக்கம். -2 ஒட்சியேரியில் இருக்க கந்தகமும் ஒட்சியேற்றப்படுது, +4 ஒட்சியேரியில் இருக்க கந்தகம் தாழ்த்தப்படுது. 3 சல்பர் வேறு. சரியா? 2 H2S SO2 ஓடதாக்கு 3 சல்பரையும் 2 நீரையும் தரும். அப்ப வெளிர் மஞ்சள் நிற கந்தகம் வரும். அப்ப இது டி என்று முதலே அடையாளப்படுத்தி இருக்கிறோம் இல்ல. 2 வாயுக்கள் ஒன்று தாக்கி சல்பர் வரும். இந்த தாக்கம் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் இருக்கு. இந்த கேள்வி ஊடாக நீங்கள் இந்த ஐடியாவை பிடிக்கும். நாங்கள் படிச்சதை எப்படி கொண்டு வந்து ஒரு புள்ளிக்கு கொண்டு வரோம்ன்றது மிகப்பெரிய போராட்டம். அதுக்கு தகவல்கள் தெளிவாக ஞாபகத்தில் இருக்கணும். பாடமாக்கின தகவல்களை நீங்கள் ஏதோ ஒரு சிஸ்டமேட்டிக்ல போட்டு ஒன் த ஸ்பாட்டுக்கு கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு இப்ப வந்தவர் சரி, அந்நியன் கன்ஃபார்ம், கட்டியன் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேற்படி திரவம் எது? டியையும் நிறமற்ற திரவத்தையும் கொடுத்த நிறமற்ற திரவம் யார்? இந்த தாக்கத்துல வர திரவம் நீர். அந்த திரவம் செப்பு சல்பேட்டை நீல நிறம் ஆக்கியதுன்னு சொன்னால் நீரையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். செப்பு சல்பேட் எப்ப நீல நிறமாகும்? நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட் நீல நிறம். ஆகவே இந்த தாக்கம் உறுதிப்படுத்தப்படுது. H2Sக்கும் SO2க்குமான தாக்கம் உறுதிப்படுத்தப்படுது. சரியா? ஓகே. இவ்வளவும் இந்த அந்நியனை இனம் காண்பதற்காக தரப்பட்ட தரம். இப்ப கட்டியனை இனம் காண்பதற்காக தரப்படுற தரவை பார்ப்போம். அமோனியா அல்லது NaOH சேர்க்கும் போது, அமோனியா NaOH சேர்க்கும் போது, சியுடன் சேர்க்கும் போது, சி என்பது ஏ கரைஞ்சி வந்த கரைசல் தான் இந்த நிறமற்ற கரைசல். அப்ப அதுக்கு என்ன இருக்கும்? கட்டியன் இருக்கும். சேர்க்கும் போது முதலில் வீழ்வடிவு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அவ்வீழ்வடிவு குறித்த தாக்கி மிகையாக உள்ள போது கரைவது அவதானிக்கப்பட்டது சொல்லி அமோனியாவோட வீழ்வடிவை தந்து அந்த வீழ்வடிவு மிக அமோனியாவில கரையுதுன்னு சொன்னால் ஒரு கோபோல்ட் அல்லது நிக்கல், செப்பு அல்லது சட்டன், ஏஜி அல்லது கட்மி இவற்றின் கட்டியன். இதுதான் அமோனியா கரைசலோட என்ன செய்யும்? வீழ்வடிவை தோற்றுவிச்சு மிக அமோனியாவில கரையும். ஆனா சரியா, சி என்பது நிறமற்ற கரைசல். முதலாவது விஷயம் நிறமற்ற கரைசல். அப்ப CO2+ நீர்க்கரைசல் என்ன நிறத்தை தந்திருக்கு? மென்சிவப்பு நிறத்தை தந்திருக்கு. அப்ப கோபோல்ட்டாக இருக்க முடியாது. சி என்பது நிக்கலா இருந்தால் Na2+ பச்சை நிற கரைசல். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஏ அமிலத்துல கரைஞ்சு நிறமற்ற வாயுவையும் நிறமற்ற கரைசலையும் என்று சொல்லக்கூடாது, நிறமுடைய கரைசல் என்று சொல்லி இருக்க வேண்டும்.
அப்ப Na2+ நிறம் இருக்கு நீர்க்கரைசல் பச்சை நிறம். அவ அதுவும் இல்லை. Cu2+ என்றால் Cu2+ நீரேற்றப்பட்ட செப்பு சல்பேட் என்ன நீல நிறம். அப்ப இது யாரா இருக்கலாம்னு சொன்னால் Zn2+ ஆக இருக்கலாம். இனி திருப்பி யோசிச்சு பாருங்க. சிலதுக்கு இப்படியும் ஓடும். Ag2S இருந்தா என்னன்னு யோசிக்கிறதுல புல இல்லை, யோசிக்கத்தானே மூளை இருக்கு. CD2+ இருந்தேன்னு யோசிக்கும். ஏன்னா Ag+ இந்த நீர்க்கரைசலும் Cadmium2+ இந்த நீர்க்கரைசலுக்கும் நிறம் இல்லத்தானே. அப்ப இந்த இடத்துல நிறமற்ற வாயு நிறமற்ற கரைசலும் வருதுன்னு சொன்னால் இந்த மூன்றின் கட்டியங்களும் இல்லை. முதலாவது விஷயம். நான் இப்ப அமோனியா வச்சுக்கொண்டு தான் கதைக்கிறேன். Zn2+ நிறமற்றது அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய. Ag+ நிறமற்றது அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்க. CD2+ நிறமற்றது அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய. அப்ப நீங்கள் யோசிக்கிற மாதிரியே 3 பேரையும் யோசிப்போம். ஆனா இந்த 3 பேர்லையும் NaOH சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய ஆள ஈரியல்பு மூலம் தான் படிச்சிருக்கு செட். அப்ப இந்த A என்ற சேர்வையில இந்த கட்டியன செட் அந்நியன S2-. அப்ப A என்பது என்ன? Zn. இப்ப பாருங்க பன்முறை கூட 4ல சொல்லிக்க. நான் வெள்ளை Zn வெள்ளை. அப்ப கேள்வியை திருப்பி வாசிங்க. ஒரு வெண்ணிற திண்மம் Zn வெள்ளைதான் ஐதான் H2S உடன் தாக்கமுற்று. நிறமற்ற வாயு B H2S, நிறமற்ற கரைசல் C Zn2+ aqueous. நிறம் இருக்கா? இல்லை. வாயு வீட்டு அமிலமாக்கிய K2Cr2 தாக்கம் போடும். H2S S ஆக ஒட்சியேற்றப்பட K2Cr2 Cr3+ ஆக தாழ்த்தப்படுது. ஆகவே Cr3+ அமில ஊடகத்துல பச்சை நிறம். அவங்களுக்கு பச்சை நிறம் அவதானிக்கப்படும். மெல்லிய நிறமுடைய கலங்கள் வருது. சல்பர் S2- ஒட்சியேற்றப்பட பொதுவாக சல்பர் புல்லுடைய ஆமன்னு சொல்லியிருக்கு. டி ஆனது வழியிலிருந்து வாயுயை தருது. அப்ப E வந்து SO2. வாயு ஆனது பியுடன் தாக்கம். SO2க்கும் H2S-க்குமான தாக்கத்துல கந்தகமும் நீரும் பெற அந்த நீர் CuSO போற நிறமாக்கும். அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிக்கிறார்கள் சொன்னால் இந்த 3 பேரையும் யோசிக்கலாம். ஆனால் NaOH குறிப்பிடப்பட்டிருக்கிறதால ஈரியல் உலோக கட்டியன் தான் சிக்கலைனை தோற்றுவிக்க. துளி துளியாக சேர்த்தா வீழ்வடிவு தோன்றித்தான் சிக்கலைன் வரும். அதான் சொல்லியிருக்கு. வீழ்வடிவு ஒன்று புறப்பட்டு வீழ்வடிவு குறித்த தாக்கி மிகையாக உள்ளபோது கரைவது அவதானிக்கப்பட்டது. அப்ப இந்த அவதானத்தை Zn2+ சம்பந்தப்பட்ட தாக்கங்களுக்கு ஈடு செய்த சமன்பாடுகளை தருங்க என்று கேட்டு. சரியா? நீங்கள் உலக கேள்வியும் செய்து முடிக்கணும். நான் ஒரு கொமாண்டுக்காண்டி நேரம் கிடந்தாலும் இந்த கேள்வியை செய்திருக்கேன். சரி, நான் அடுத்த வகுப்பு நான் IGPSC பேர் படிப்பிச்சு தான் நான் அடுத்த பற்றி கலைக்கலாம். பேப்பரை சும்மா இடையில தூக்கினா இப்போ இந்த IGPSC பேர் கேட்டாலும் வந்து திருப்பி பார்க்கணும். இன்னொரு கம்ப்ளீட் பண்ணணும். சரி, ஓகே. நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன். நீங்கள் இன்னொரு மறக்கிற ஒரு பாடம் எல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். S block P block நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி நீங்க படிச்சுக்கொள்ளலாம். சரியா? S block நான் உங்களுக்கு இலகுவா சொல்லி தந்த நான் நினைக்கிறேன். மற்றது P blockக்கும் ஓரளவுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி தான் அந்த உடைச்சு போட்டிருக்கோம். அப்போ அதை நீங்கள் இயன்ற வரைக்கும் பார்த்துக்கணும். ஆனா இந்த அந்நியன் சோதனை, கட்டியன் சோதனை, D block, ஏறிடு இந்த 4ஐயுமே நீங்கள் தெளிவாக வச்சிருக்கணும். இது கஷ்டம் இல்லை, நீங்க பார்த்துருவீங்க. நீங்க படிக்கல இதை பார்த்துருவீங்க. இது கஷ்டமா இருக்க வாய்ப்பு குறைவு. நிறம் தெரியாதுன்னா கஷ்டம்தான். நீங்க பாஸ் பேப்பர்கள் எல்லாம் எடுத்து செய்யலாம். நான் அந்த டியூட்டர் செய்யவே உங்களுக்கு காணாது. நிறைய கேள்வி இருக்கு. ஆனால் அவ்வளவுமே எக்ஸாம் பேப்பர்ல வந்ததில்லை. இப்போ ஏதோ ஒரு மாணவர்கள் எக்ஸாம் கோல்ல இந்த கேள்விகளை சந்திச்சிருக்காரு. நீங்கள் வீட்டுல சந்திக்கிறீங்களா? அப்ப இந்த அனுபவத்தை நீங்கள் நாங்கள் என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி கொள்ளுங்க. சரியா? இதோட நான் ரைட் சொல்றேன். அடுத்த வகுப்பு நாங்கள் பார்க்கணும்.